திமுகவை அழிக்கும் வல்லமை இங்கிருக்கும் அரசியல் கட்சியில் யாருக்கும் இல்லை என அமைச்சர் சேகர்பாபு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை சவுகார்பேட்டை மின் சாலையில் சமத்துவ மாட்டுப் பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட பின் அமைச்சர் சேகர்பாபு செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்ள ஏதாவது ஒன்று பேசிக்கொண்டே இருப்பதாகவும் அவரை களத்தில் எங்கும் காணவில்லை என்றும் கடுமையாக விமர்சித்தார். அவர் சேலத்திற்கு கொண்டு அதிமுகவின் பொதுச் செயலராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அவர் பயணிக்கின்ற அதிக நாட்கள் பார்த்தால் சேலத்திலே இருந்துதான் அவருடைய அரசியலையும் அவருடைய இது போன்ற பேட்டிகளையும் இது போன்ற செயல்களையும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். எங்களை பொறுத்தளவில் இன்றைக்கு நடைபெற இருக்கின்ற ஈரோடு தேர்தலில் கூட கண்ணு கட்டிய வரையில் எதிரிகளே தென்படவில்லை. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் சொன்னது போல் 200ஐ தாண்டி மிகப்பெரிய இமாலய வெற்றி பெறுகின்ற ஒரு நல்ல சூழல் இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கின்றது. நாட்டு மக்கள் சுபிட்சத்தோடு இருக்கின்றார்கள். தேர்தல் எப்பொழுது வந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தலைமையிலே இருக்கின்ற கூட்டணியை அறுதி பெரும்பான்மையோடு அல்ல அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெற வைக்கின்ற ஒரு நல்ல சூழல் நிலவி கொண்டிருக்கின்றது. நீங்கள் சொன்ன எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக இப்படி ஏதாவது ஒன்று பேசிக்கொண்டு தான் இருக்க வேண்டும். களத்திலே அவர் எங்கும் காணவில்லை. களத்திலே இல்லாத ஒருவர் இன்றைக்கு களத்திலே வேரூன்றி ஆள் போல் தழைத்து அருகு போல் பெருத்திருக்கின்ற திமுகவை அழிக்கின்ற வல்லமை இந்த தமிழ்நாட்டிலே இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் கட்சிகளிலே யாருக்கும் இல்லை. இனியொருவர் பிறந்து வந்தால் பார்க்கலாம். சிறுமதியாளர்கள் சுருக்க நினைத்தாலும் பேரறிவால் பொலிகிறார் ஐயன் வள்ளுவர் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிந்துள்ளார். ஒடிஷாவின் பூரி கடற்கரையில் பிரபல மணல் சிற்ப கலைஞரும் பத்மஸ்ரீ விருதாளருமான சுதர்சன் பட்நாயக் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு மணலில் வடித்துள்ள கன்னியாகுமரியில் அமைந்திருக்கும் ஐயன் வள்ளுவரின் சிலை குறித்து குறிப்பிட்டிருக்கும் முதலமைச்சர், மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர் என்ற குரலையும் பதிவிட்டிருக்கிறார். ராஜ்பவனில் ஆளுநர் RN ரவி காவி உடையில் இருக்கும் திருவள்ளுவர் படத்திற்கு மரியாதை செய்தது சர்ச்சையை எழுப்பிய நிலையில் அதனை சுட்டிக்காட்டித்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் இத்தகைய பதிவை வெளியிட்டிருப்பதாக நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். தமிழக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள தனது கணவர் எங்கு இருக்கிறார் என்று தெரிவிக்கும்படி புளியந்தோப்பு ரவுடி பாம் சரவணனின் மனைவி சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பழி தீர்க்க ரவுடி பாம் சரவணன் திட்டமிட்டிருந்ததாக உளவுத்துறை தகவல் அளித்ததாக கூறப்படும் நிலையில் ஆந்திராவில் இருந்த பாம் சரவணனை தமிழக போலீசார் கைது செய்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் கணவரை கைது செய்து 24 மணி நேரமாகியும் தனக்கு எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை என்றும் தனது கணவர் எங்கே வைக்கப்பட்டுள்ளார் என்பதை கண்டறிந்து தெரிவிக்கும்படியும் பாம் சரவணனின் மனைவி மகாலட்சுமி சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்க. சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்தாங்க. நேற்று நைட் அவங்கள தமிழ்நாடு போலீஸ் செக்யூர் பண்ணியிருக்காங்க. இப்போ வரையும் 24 hours ஆகுது. எந்த இன்டிமேஷனும் எங்களுக்கு இல்லை. ஃப்ரெஷ் கேசஸ் எதுவுமே கிடையாது. வாரண்ட் இருந்துச்சு, வாரண்ட்காக சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் ஒரு ஃபேமிலிக்கு இன்டிமேட் பண்ணுறது காவல்துறையோட கடமை. இப்போ வரையும் அதை செய்யலை. என்ன காரணத்துக்காக இவ்வளோ நேரம் தலைமறைவாக வச்சுட்ருக்காங்கன்னு தெரியல, எங்கே இருக்காங்கன்னு தெரியல. டிசி அப்ரோச் பண்ணோம், ரெஸ்பான்ஸ் இல்லை. கமிஷனர் ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு. அதுக்கும் இன்னும் எந்த ரெஸ்பான்ஸும் வரலை. ஊடகம் மூலியமாக நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, எங்கே இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியணும். அவங்கள அரெஸ்ட் பண்ணும்போது நல்லபடியாக வாக்கபிள் கண்டிஷனில் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றதையும் நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். இப்போ நான் கேட்குற கோரிக்கை என்னென்னா, 24 hours ஆகுது, ஏன் எங்கே வச்சுருக்காங்கன்னு சொல்லலை, ஏன் எனக்கு இன்டிமேட் பண்ணலை. கிளியராக சொல்கிறாங்க, கூட்டிகிட்டு போன இடத்துலேருந்து தமிழ்நாடு போலீஸ் தான் செக்யூர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நான் அதனால் எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. அதை ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். எனக்குமே லைஃப் த்ரெட் இருக்குதுன்னு சொல்லிட்டு காவல்துறை அச்சுறுத்ததுனால 2 வருஷம் முன்னாடியே நான் இந்த ஊரில் இல்லை. நானும் என் குழந்தைங்களும் வேறு ஸ்டேட்டில் இருக்கோம். அதுவும் அவங்களுக்கு தெரியும். எதற்காக இந்த கைதுன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அரசு உரிய இழப்பீடு வழங்கக் கோரி மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் உயிரிழந்த நவீன்குமார் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக அரசு நடத்திய அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் காளையை அடக்க முற்பட்ட போது காளை மார்பில் முட்டி விளாங்குடியைச் சேர்ந்த நவீன்குமார் உயிரிழந்தார்.
இந்நிலையில் இந்த சம்பவத்தில் அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி அவரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் விளாங்குடி மெயின் ரோடில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அரசு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர்.